ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 11th ஸ்டாண்டர்டுடைய ஆஃப்டர் 20 இயர்ஸ் சப்ளிமெண்ட்ரி டே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்குறோம். ஸோ பிஃபோர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆஃப்டர் 20 இயர்ஸ் ஃபார் த சேம் பிளேஸ் சேம் டேட் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறாங்க. அதுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு மேன் என்ன பண்ணுறாருன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த பிஃபோர் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எந்த இடத்துல பிரிஞ்சாங்களோ, ஸோ ஃபார் த சேம் பிளேஸ் ஹி வாஸ் வெயிட்டிங் நவ். ஸோ அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போலீஸ்மேன் வந்து ரவுண்ட்ஸ் வராரு. அப்போது வந்து இந்த வெயிட் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அந்த மேன் அவரை பார்த்த உடனே இவராகவே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டோரி எல்லாமே சொல்கிறாரு. அந்த போலீஸ்மேனும் என்ன பண்ணுறாரு, நின்று எல்லாமே லிசன் பண்ணிவிட்டு ஸோ ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் மீட் பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்மேனும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஃபைனலாக அந்த வெயிட்டிங் மேன் இருக்கிறாரு இல்லையா, அவர் பார்க்குறாரு அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து யாரோ கிராஸ் பண்ணி இவர் இருக்கிறார் இல்லையா, இவர் இருக்க அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் யாரோ வர்றதை பார்க்குறாரு. ஸோ ஜஸ்ட் ஹி வாஸ் பிலீவ் தட் வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவருடைய ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பிலீவ் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக அந்த 2 மேனும் பார்த்துக்குறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்க, ஸோ நீங்கள் தான் வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இன்னொருத்தர் வந்து ஸோ இஸ் யோயோ ஜிம்மிவெல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ 2 பேரும் ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள ஐடென்டிஃபையும் பண்ணிக்கிறாங்க. Bless my heart, explained the new arrival, grasping both others' hand with his own. It's Pop, show us fate. It was certain I had find you here if you are still existent. Well, 20 years is a long time. The old restaurant's gone, Pop. I wish it had lasted so we could have had another dinner there. How has the West treated you, old man? ஸோ அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மேன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் ஜிம்மிவெல்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா பிளஸ் மை ஹார்ட், ஸோ அதாவது கடவுளே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ பார்த்தோன்னே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம வந்து புதுசாக பார்த்தா என்ன பண்ணுவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் இல்லையா, லைக் தட் தே ஆர் ஆல்சோ டூயிங். ஸோ அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபேட், நம்ம விதி, நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்குது. அட் த சேம் டைம் ஸோ உன்னை பார்த்த உடனே நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிற அப்படின்ற விஷயத்தையும் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் வந்து அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹி வாஸ் சேயிங் தட் பட் த ஓல்டு ரெஸ்டாரண்ட் இஸ் கான். ஸோ அந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ இங்கே இல்லை. மேபி அது இங்கே இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், வி ஹேட் அனதர் டின்னர், சொன்ன ஒரு டின்னர் நம்ம இங்கே சாப்பிட்ருக்கலாம். பட் அட் த சேம் டைம் 20 years is a long time. ஸோ இந்த 20 years அப்படின்றது இது வந்து ஒரு ரொம்பவே லாங் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஸோ நீ உயிரோடு இருக்கிற அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹவ் வாஸ் த வெஸ்ட் ட்ரீட்டட் யூ. ஸோ வந்து நீ வெஸ்ட்டு நோக்கி போன இல்லையா, உனக்கு வந்து வெஸ்ட் வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு, ஹவ் இட் வாஸ் அப்படின்னு சொல்லி பாப் வந்து ஜிம்மிவெல்ஸை பார்த்து கேட்குறாரு. ஸோ இப்போ நியூவாக ஒருத்தர் வந்து ஜாயின்ட் ஆகுறாரு இல்லையா, ஸோ அவருடைய நேம் தான் பாப். ஸோ ரொம்ப நேரமாக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அவருடைய நேம் என்னன்னு பார்த்தோன்னா ஜிம்மிவெல்ஸ். புல்லி, it has given me everything I asked it for. You have changed a lot, Jimmy. I never thought you were so tall by 2 or 3 inches. ஸோ ஜிம்மிவெல் சொல்கிறாரு, ஸோ நான் என்னெல்லாம் கேட்டனோ, ஸோ எவ்ரி திங் வாஸ் கிவன், ஸோ எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிச்சு ஃபார் த வெஸ்ட்டில். அட் த சேம் டைம் ஸோ உன்கிட்ட வந்து நிறைய லாட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் திங்க் பண்ணலை, ஸோ உன்னோடைய ஹைட்டில் வந்து 2 or 3 inches நீ ஹைட்டாக இருப்ப, வளர்ந்துருப்ப அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. பட் ஆனால் நீ என்ன ஆகிருக்கிற, இப்போது கொஞ்சம் ஹைட் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. Oh, I grew a bit after I was 20. ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸில் நான் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குறேனா அப்படின்னு கேட்குறாரு. டூயிங் வெல் இன் நியூயார்க், ஜிம்மி. Moderately, I have a position in one of the city department. Come on, Pop. We will go around to a place I know of and have a good long talk about old times. So here, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜிம்மிவெல்ஸை பார்த்து கேட்குறாரு, நியூயார்க் வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு,
ஸோ ஐ ஹாவ் எ பொசிஷன். ஸோ அந்த சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, இந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கமான் பாப் சார், நீ வா நம்ம போகலாம், இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி ஒரு வாக் போயிட்டு வரலாம். அப்படி வாக் போய்கிட்டே இட்ஸ் ஏ லாங் டைம் ஃபார் த 20 years. ஸோ நம்ம வந்து அழகாக ஜாலியாக பேசிகிட்டே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. The two men started up the street, arm in arm. The man from the west, his egoistic enlarged by success, was beginning to outline the history of his career. The other, submerged in his overcoat, listened with interest. ஸோ வெஸ்ட்டிலேருந்து வந்த மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய சக்ஸஸை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறார். அதாவது நான் கேட்டதெல்லாம் கிடச்சிச்சு, நான் எப்படியெல்லாம் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாக கர்வமாக வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஃப்ரெண்டு வந்து ஜஸ்ட் ஹி வாஸ் லிசனிங் எவ்ரி திங். ஸோ அவர் பேசுகிற எல்லாத்தையுமே மெதுவாக கொஞ்சம் அமைதியாக சைலண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அந்த ஓவர் கோட்டுக்குள்ளே ஏற்கனவே பார்த்தோம் அந்த கிளைமேட் தட் வாஸ் சில். ஸோ அதை ஓவர் கோட்டுக்குள்ளே புகுந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறது எல்லாமே லிசன் பண்ணிகிட்ருக்காரு. At the corner stood a drugstore, brilliant with electric light. When they came into glare, each of them turned simultaneously to gaze up the other face. The man from the west stopped suddenly and released his arm. ஸோ அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த கார்னரில் ஒரு ட்ரக் ஸ்டோர், அதாவது மெடிக்கல் ஷாப் மாதிரி ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக் லைட்டோடைய வெளிச்சம் வந்து நல்லாவே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளாரில் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபேஸை வந்து இப்போ தான் 2 பேருமே கிளியராக பார்த்துக்கிறாங்க சைமல்டேனியஸ்லி ஒரே டைமில். ஸோ அப்படி பார்க்கும்போது வெஸ்ட்டிலேருந்து வந்த மேன் என்ன பண்ணுறான்னா சடன்லி ஸ்டாப்டு. ஸோ நடந்துகிட்டே இருந்தவர் டக்குன்னு ஸ்டாப் ஆகுறாரு. அட் த சேம் டைம் ரிலீஸ்டு ஹிஸ் ஆர்ம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேரும் கை கோத்துட்டு நடந்துட்டு வருவாங்க. அவர் அந்த கையெல்லாம் விட்டுடுறாரு. அவர் வாக் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அதையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. You are not Jimmy Wells, he snapped. 20 years is a long time, but not long enough to change a man's nose from a Roman to Buck. ஸோ அந்த வெஸ்ட்லேருந்து வந்த மேனு அந்த லைட் வெளிச்சத்தில் ஒரு முகத்தை பார்த்துட்டு கை எடுத்துட்டு சொல்கிறாரு, ஸோ யூ ஆர் நாட் ஏ ஜிம்மி வெல்ஸ், நீ வந்து ஜிம்மி வெல்ஸ் கிடையாது. 20 இயர்ஸ்ன்றது இட்ஸ் ஏ லாங் டைம், பட் ஸோ அந்த 20 இயர்ஸில் வந்து நம்ம ஹைட் வேணால் கொஞ்சம் நம்ம க்ரோத் ஆகலாம், வளரலாமே தவிர நம்மளுடைய நோஸில் மேபி எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ அப்போ வந்து உன்னுடைய நோஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் யூ ஆர் நாட் ஏ ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. It sometimes changes a good man into a bad man, said the tall man. ஸோ அதில் டாலாக இருந்த மேன் என்ன சொல்கிறாருன்னா, பட் சம்டைம்ஸ் ஸோ நம்ம நோஸில் சேஞ்சஸ் வராது, பட் ஒரு குட் மேன், ஒரு நல்ல மனிதன் வந்து ஒரு கெட்டவனாக வந்து மாறுறதுக்கான சான்சஸ் மேபி நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஹாவ் பீன் அண்டர் அரெஸ்ட் ஃபார் 20 minutes. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கடந்த 20 நிமிஷமாகவே நீ என்ன பண்ணுற, அண்டர் அரெஸ்ட்டில் தான் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பாப் சொல்கிறாரு. Chicago thinks you may have dropped over the way and wired. She wanted to have a chat with you. Going quickly are you? That's sensible. Now, before we going on to the station, here is a note I was asked to hand you. You may read it here at the window. It from Patrolman Wells. ஸோ இந்த டால் மேன் சொல்கிறாரு, ஆல்ரெடி வி காட் ஏ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சிக்காகோ. ஸோ சிக்காகோலேருந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. யூ ஆர் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். ஸோ நீங்கள் வந்து அங்கே தேடப்படுற ஒரு முக்கியமான ஒரு கிரிமினல். ஸோ அதனால் நீங்கள் மேபி இங்கே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டெலகிராமிங் வந்துச்சு. அதனால் இப்போ நீங்கள் வந்து அண்டர் அரெஸ்ட், எங்ககிட்ட அரெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அட் த சேம் டைம் ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்ஸ் ஒன்று இருக்குது, உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறாரு ஒருத்தர். ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் ஃப்ரம் பேட்ரோல்மேன் வெல்ஸ். ஸோ பேட்ரோல்மேன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் தான் பேட்ரோல்மேன். ஸோ அவர் பேர் தான் வெல்ஸ். அப்போ இப்போ வந்தார் இல்லையா நியூவாக ஒரு மேன், ஸோ அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் பாப் கிடையாது, ஏற்கனவே ஒரு போலீஸ்மேன் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தார் இல்லையா, ஸோ ஹீ இஸ் கால்ட் வெல்ஸ். ஸோ அவர் தான் ஜிம்மி வெல்ஸ். The man from the west unfolded the little piece of paper handed to him. His hand was steady when he began to read,
but it trembling a little by the time he had finished. The note was rather short. ஸோ அந்த வெஸ்ட்லேருந்து வந்த மேன் என்ன பண்ணுறாருனா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை இவர் கையில் கொடுக்குறாரு. ஸோ அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை வென் ஹி வாஸ் ஸ்டார்டட் டு ரீடிங், ஸோ அவர் ரீட் பண்ணும்போது நிதானமாக ஸ்டடியாக தான் இருந்தார். பட் வென் ஹி வாஸ் கம்ப்ளீட்டட் த பீஸ் ஆஃப் பேப்பர், ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணும்போது அவருக்கு வந்து கையெல்லாம் கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நோட்ஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் பேப்பராக தான் இருந்துச்சு, ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான் இருந்துச்சு அதில். ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெடியாக இருந்தவர் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் அவருடைய கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன தான் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட், இப்போது அதில் என்ன இருந்திருக்கும், அப்படி என்ன தான் படிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணும். Bob, I was at the appointed place on time. When you struck the match to light your cigar, I saw it was the face of the man wanted in Chicago. Somehow, I couldn't do it myself, so I went around and got a plainclothes man to do the job. ஸோ அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு எழுதியிருக்கிறாரு. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பாப், அந்த அப்பாயிண்டட் டைமுக்கு அந்த பிளேஸ்க்கு நான் கரெக்டாக வந்துட்டேன். பட் நீ வந்து உன்னுடைய சிகர், நீ அதை வந்து பற்ற வச்சல்லி அந்த சிகரெட்டை, ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து ஐ சா யோர் ஃபேஸ். ஸோ உன்னை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், யூ ஆர் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இன் சிக்காகோ. ஸோ சிக்காகோவில் தேடப்பட்டுருக்கிற ஒரு முக்கியமான கிரிமினல் நீ தான் அப்படின்ற விதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உன்னை என்னால் அரெஸ்ட் பண்ண முடியல, அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டு ஐ சென்ட் another one plainclothes man. ஸோ இன்னும் ஒரு மேனை வந்து நான் அங்கே அமுச்சு விட்டேன், ஸோ என்னுடைய ஜாபை செய்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. பை ஜிம்மி அப்படின்னு சொல்லி அவருடைய நேமையும் அவர் அந்த பீஸ் ஆஃப் பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இந்த பிகினிங்கில் ஒரு போலீஸ்மேன் ரவுண்ட்ஸ் வந்தார் இல்லையா, ஒரு பேட்ரோல் மேன், ஸோ அவருடைய நேம் தான் பாப். அவர் தான் அவருடைய உண்மையான ஃப்ரெண்டு. பட் ஆனால் அவர் வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ண அவருக்கு மனசு வரலை அப்படின்றதுனால he went out and sent another man to arrest him. ஸோ இன்னும் ஒரு மேனை அனுப்பி அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு.